பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி லுக்கிங் கிளாஸ். இதை எழுதினவங்க கமலதாஸ். இவங்க ஒரு இந்தியன் ரைட்டர். இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் அஸ் வெல் அஸ் மலையாளத்துலேயும் எழுதுவாங்க. இந்த பர்டிகுலர் போம் ஒரு ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. ரொம்பவே சிம்பிளாக 3 ஸ்டான்ஸால் இருக்குது. இது ஒரு கன்ஃபெஷனல் டைப்பில் இருக்கும் அண்ட் ஆல்சோ இன்டிமேட் டோன்லேயும் எழுதியிருப்பாங்க. நம்மளோட லவ் ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்கணும், நம்மளோட பார்ட்னரோட எந்த அளவுக்கு நம்ம ஓப்பனாக இருக்கணும், அவங்கக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்போட அந்த ஸ்டேட்டஸை பற்றி ரொம்பவே கிளியராக அண்ட் ஆல்சோ ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இதை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் மீனிங் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பர்சனை நம்ம லவ் லைஃபுக்குள்ளே கொண்டு வர்றது, நம்மளை லவ் பண்ண வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஈஸியான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் கிடையாது. ஏன் அப்படின்னா, எப்போ நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக லாயலாக அவங்கக்கிட்ட இருக்கிறோமோ அப்போ வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எதையுமே அவங்கக்கிட்ட மறைக்காமல் எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோமோ, நம்மளை பற்றின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் போது ஈஸியாக அவங்க வந்து லவ் லைஃபுக்குள்ளே என்டர் ஆவாங்க. அங்கே ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ அந்த லவ்வும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போத் ஆஃப் தெம், அந்த பார்ட்னர்ஸ் 2 பேருமே நியூடாக கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது தே கேன் சி அவங்க வந்து யார் அப்படின்றதையும், அவங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அவங்களுக்குள்ள எல்லாத்தையுமே ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். எந்த விதமான ஹிடன் ட்ரூத்தும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எந்த அளவுக்கு மென்டலி நம்மளோட பாஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம என்னென்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஃபிசிக்கலி நம்ம எப்படி இருக்கிறோன்றதையும் நம்ம பார்ட்னருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மிரர் முன்னாடி 2 பேரும் நியூடாக நிற்கிறாங்க. ஸோ அது மூலமாக அந்த பொண்ணுக்கு அந்த மென் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. அந்த மென்னுக்கு இந்த பொண்ணு எவ்வளோ சாஃப்ட், யங் அண்ட் லவ்லி அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒரு பொண்ணு வந்து லவ் லைஃபுக்குள்ளே என்டர் ஆகும்போது, ஒரு மென் மேலே லவ் வரும்போது கம்ப்ளீட்டாக அவன் மேலே அட்மையர் ஆகணும். அவனோட எல்லாமே இவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அது வந்து கேரக்டராக இருக்கலாம், ஆட்டிடியூடாக இருக்கலாம், வே ஆஃப் ஸ்பீக்கிங்காக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபிசிக்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக அந்த மேன் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு அட்மைரேஷன் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேர்ல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 to 1 எப்பவும் பெட்டராக இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். பட் நம்ம பார்ட்னர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம அவர் மேலே அட்மையர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அட்மையர் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து வேறு எந்த ஆப்ஷனையும் தேட மாட்டோம். இவங்க தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த அட்மைரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லைக் அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் பாடியாக இருக்கலாம், இல்லை ஷவர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்சதுக்கப்புறமா எல்லாரோட ஐஸுமே நல்லா ரெட் கலரில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிற அவரோட அந்த ஒரு ஐயாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவரோட அந்த ஷைனஸ் மிக்ஸான ஒரு வாக்காக இருக்கலாம். அந்த பாத்ரூம் ஃப்ளோரை நோக்கி அவர் நடந்து போகும்போது அந்த வாக் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணலாம், இல்லை அந்த ப்ராப்பிங் டவலாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன், ஆட்டிடியூட், அவரோட ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவர் மேலே அட்ராக்ட் ஆகணும், அட்மையர் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கமலதாஸ் வேறு விமனாக இருந்தாலும் இந்த போம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இவங்க விமன் கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஷுட் கிவ் யோர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களையே ஒரு கிஃப்ட் மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறதோ, அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுறதோ, இந்த மாதிரிலாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகணும். அதே மாதிரி அவங்களும் உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டான ஒரு கிஃப்டாக எப்போ கொடுக்க முடியும், என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, உங்களோட கம்ப்ளீட் விமன்ஹுட்டையும் கொடுக்கலாம். ஒரு பெண் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மென் அட்மையர் ஆகிற விஷயங்கள் நிறைய இருக்குது, மென் அட்ராக்ட் ஆகிற விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, லைக் யுவர் சென்ட் ஆஃப் லாங் ஹேராக இருக்கலாம், இல்லை ஸ்வீட் பிரெஸ்ட்டாக இருக்கலாம், ஈவன் மென்ஸ்ட்ரல் பிளட்டுன்னு கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ மந்த்லி வர்ற அந்த பீரியட்ஸ் பிளட்டாக கூட இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். இது வந்து சில பேர் வந்து ஈவன் அவங்க பார்ட்னராகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹெசிடேஷன் எதுவுமே வேணாம். நீங்கள் உங்ககிட்ட ரொம்பவே ஈஸியாக, ஏன்னா அவங்க உங்களில் ஹாஃப், உங்களோட பெட்டர் ஹாஃப். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபீமேல் ஹங்கர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, உங்களோட டிசையர்ஸ், விஷஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு இந்த சொசைட்டி மறைச்சி வச்சுருக்கிற சில விஷயங்களை கூட, உங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எப்போ நம்மளை ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்க கிட்ட கொடுக்குறோமோ அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் போமோட ஆக்சுவல் சம்மரி. இதில் இன்டெப்த் மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்டெப்த் மீனிங்காக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, செல்ஃப் எக்ஸாமினேஷன். 2 பேருமே மிரர் முன்னாடி நியூட்டாக நிற்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அவங்க யார் அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தென் அக்செப்டன்ஸ், நம்ம இதுதான் நம்மளோட ஃபிசிக் இதுதான் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க பார்ட்னரையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ நாளும் ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்த்துருப்பாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை தான் ஒரு ஐடென்டிட்டின்னு நினச்சிருப்பாங்க. பட் இப்போ இந்த கண்டிஷனில் பார்க்கும்போது இன்னொரு ட்ரூத் வந்து ரிவீல் ஆகுது. ஸோ அந்த அக்செப்டன்ஸ், சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். மென் அப்படின்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்னுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும், அதே மாதிரி விமனுக்கு அவங்க சாஃப்டாக இருக்கணும், உன்னை விட யங்கராக இருக்கணும், உன்னை விட லவ்லியாக இருக்கணும். இந்த மாதிரி மென் அண்ட் விமனுக்கு செப்பரேட்டாக இந்த சொசைட்டி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் அங்கே நடக்குது. அது எப்படி இருந்தாலும் இது என்னோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த அக்செப்டன்ஸ், அந்த ஒரு மென்டாலிட்டி அங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ட்ரெடிஷ்னலாகவே எல்லாரும் கொடுக்குற ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, என்னதான் லவ்வில் வந்து 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு இருந்தாலும் விமன் அப்படின்றவங்க இன்னும் லாயலாக இருக்கணும், இன்னும் ஹானஸ்ட்டாக இருக்கணும். மென் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், லாஸ்ட்டாக சொல்கிற விஷயம் அவன் பையன் அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மென் அண்ட் விமன் 2 பேரும் ஈக்குவலாக, 2 பேரும் ஓப்பன் மைண்டடாக, எந்த ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷனையும் ஹைட் பண்ணாமல் ஓப்பனாக இருக்கணும். இந்த ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக விமன்ஹுட்டை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. சொசைட்டி அப்படின்னு வரும்போது மென்ஸ்ட்ரல் பிளட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி பேசாத விஷயங்களையும் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மென்னுமே அதை வந்து ஷையாக ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்களோட விமனுக்காக அவங்களோட பெயினை ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவங்க பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். நீங்கள் எதையுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. ஸோ எதெல்லாம் இந்த சொசைட்டி சொல்லக்கூடாதுன்னு நினைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும். ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்பாக அது இருக்கணும். விமன்ஹுட் அப்படின்றது கூட செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறைச்சு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 2 பேரும் ரொம்ப ஓப்பனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.